என் குலதெய்வமான உளுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா கெடுதல் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் கொடுக்க தொடங்கிடும், நல்லது நடக்கும். இறுதியாக கெடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது எப்படின்னா, இப்போ லக்கணம் ராசி ரெண்டுமே பாவருடைய தொடர்பு கொண்டு, பாவக்கிரகம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ நமக்கு பார்ப்போம், என்னடா லக்கணம் ராசி கெட்டு போச்சு, பாவருடைய தொடர்பு கொண்டிருக்கு. அப்போ இவருக்கு அந்த மாதிரி தசாபத்திகள் அடிப்படையில் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்கே வந்துடுவோம், தசாபத்தி. அப்போ அந்த தசாநாதனும் ஒரு பாவருடைய தொடர்பு கொண்டு தசா நடக்கும் பொழுது அப்போ இவருக்கு கெடுதல் நடக்கிற மாதிரியே தெரியும். நான் திடீர்னு யோகத்தை கொடுக்குறோம். சரி, இது எப்படி அப்படின்னு பார்த்துருவோம். எந்த ஒரு ஜாதகம் பார்க்கணும்னாலும், எந்த ஒரு கணிச்சு பலன் எடுக்கும்போது லக்னாதிபதியோட நிலைமை என்ன, லக்கணமும் வலுவாகத்தான் இருக்கணும். லக்கணமும் வலுவாக இருந்து, ராசியும் வலுவாக இருந்து, லக்னாதிபதியும் ராசிக்கு அதிபதிலாம் வலுவாக இருக்கும் பொழுது, தசாநாதனும் வலுவாக இருக்கும் பொழுது நல்லதே நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நான் ஒன்றும் மாற்று கருத்துலாம் சொல்ல கிடையாது. ஆனால் லக்கணமும் ராசியும் கெட்டு லக்கண ராசிக்கு அதிபதிகள் எங்காவது வலுப்பற்று இயற்கை சுபக்கிரகம் நைசரிக்க சுபர்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்ந்து லக்கண சுபரோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது நன்மை நடக்கும். எவ்வளவு கெடுதல் வந்தாலும் இறுதியாக நன்மையாகும். அதுதான். அதே மாதிரி இந்த லக்கண யோகார் பாவர்னு எடுப்பாங்க. அதில் முழுமையாக எடுக்கணும்னா லக்கணத்துக்கு கோணாதிபதிகள், அதாவது லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி பாக்கியாதிபதி, இந்த புண்ணியாதிபதிங்குவாங்கள்ல, அவங்களும் 5 பஞ்சமாதிபதிங்குவாங்க, 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி பாக்கியாதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் தந்தை, இந்த மாதிரி அந்த பாவகத்தை குடிக்கக்கூடியவர் தான் இந்த கோணாதிபதிகள் அப்படிங்குவாங்க. முக்கோணமாக இருக்கும். சரி, அடுத்து சதுர கேந்திரம். அந்த கேந்திரங்கிறது சதுரமாக இருக்கும் கட்டம். அது எப்படின்னா 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு நேசத்தை காலபுருஷத்தை இப்படி எடுக்க வேணாம், ஏதாவது ஒரு இலக்கணத்தை பார்ப்போம். மிதுன லக்கணத்தை எடுப்போம். இப்போ மிதுன லக்கணத்துக்கு கேந்திரம் எதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் பாவகம் லக்கணத்தை எடுத்துக்கணும். அப்போ மிதுனம் ஒரு கேந்திரம், அடுத்து 4ஆம் பாவம் வர்றது கன்னி, அது ஒரு கேந்திரம், 7ஆம் பாவமாக வர்றது தனுஷ், அது சப்தம கேந்திரம், 10ஆம் பாவமாக வர்றது மீனம், தசம கேந்திரம் அப்படிங்குவாங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அது நம்ம அங்கெல்லாம் உள்ளே போவோன்னா, கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10 இந்த 4 பாவமும் கேந்திரம். கோணம் திரிகோணம் அப்படின்னு எடுத்தோம்னா 1, 5, 9 இது திரிகோணம். இதுக்கு அதிபதிகளோட தசா புத்தியும் தான் நடக்கும்போது, நல்ல நிலைமையில் இருக்கும்போது நல்லதே நடக்கும். இப்போ நமக்கு எடுத்துக்குவோம் கோணாதிபதிகள். இப்போ நம்ம மிதுனத்தை தான் பார்த்தோம். மிதுனத்துக்கு கோணங்கும்போது 5ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி புதன், 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், 9ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. அப்போ இவருக்கு புதன் தசையோ சுக்கிர தசையோ சனி தசையோ நடக்கும்போது நன்மையை செய்யணுங்கிறது விதி. அவர்களுடைய நிலப்பாடை அவர்கள் கெடாமல் இருக்கணும், இயற்கை சுவரோடைய சேர்ந்துருக்கணும். கெடாமல் இருக்கணும்னா 6, 8 மறையக்கூடாது, அந்த பாவகத்துக்கும் மறையக்கூடாது. இது விதி. இப்போ நீங்கள் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த பாவகத்துக்கு பாவகம் அதே ஒரு கணிப்பு இருக்குது. எங்காவது போய் இருந்து கெட்டு போயிட்டாருன்னா கொஞ்சம் மோசமான பலன் நடக்கும். சரிங்களா? அதை கவனித்து உன்னிப்பாக பலன் எடுக்கணும். இப்போ இந்த மிதுனத்தை பற்றி பேசும்போது, மிதுன லக்கணத்துக்கு நம்ம மாட்டில் கண்ணை மூடிக்கிட்டு புதன்
சுக்கிரன் சனிலாம் நன்மையை செய்வாரியா, ஒன்றும் கவலை இல்லை. சனி தசை தொடங்குது. சனி ஒரு 19 வருஷம், புதன் ஒரு 17 வருஷம், கேது ஒரு 7 வருஷம், சுக்கிரன் ஒரு 20 வருஷம். லைஃப் லாங் நல்லா இருப்பாரியா. எல்லாமே அது ஒரு 19 60 70 வருஷத்துக்கு நல்லா இருப்புன்னு சொல்லிட முடியுமா? அவருடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு. அப்போ கேந்திரம், இந்த மிதுனத்துக்கு கேந்திரங்கும்போது 7ம் 10ம் 4 7 10. இதில் 4ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதியே வருகிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு தான் வர்றாரு. மிதுன லக்னத்துக்கு நம்ம பார்த்துக்கணும். சரி, அந்த மிதுனம் அப்படிங்கும்போது உபய லக்கணமாக வருது. உபயத்துக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் மாரகாதிபதிகள். மாரகம் அப்படின்னா மரணத்துக்கு ஈக்காலனா தண்டனை கொடுக்கணும். சாக மாட்டாங்க, பயப்படாதாங்க. கஷ்டத்தை கொடுக்கணும். அப்போ குரு பகவான் கெடுப்பாரா? கண்டிப்பாக கெடுப்பார், வலுவாக இருந்தார் இந்த லக்கணத்துக்கு. 7ஆம் இடத்திலே லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்திலே ஆட்சியாக இருந்தால் லக்கணத்தை பார்ப்பார். லக்கணம் வலுவாக இருக்கும். குரு தசையில் கஷ்டத்தை கொடுக்கும், மாற்றத்துக்கு கிடையாது. அவர் அங்கே ஆட்சியாக இருந்து வளர்பெற சந்திரன் தொடர்பு கொண்டு அல்ல சுக்கிரன் பார்வை பெற்று அல்லது புதனுடைய பார்வை பெற்று இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன் எடுக்கலாம். அது விரிவாக போவோம். அப்போ இந்த மாதிரி இவர் லக்கணத்துக்கு யோகர் பாவர் நம்ம பார்த்துட்டோம். இதில் ஒரு தசா நடக்கும்பொழுது அந்த தசாநாதன் கெடாமல் இருந்து அல்லது கெட்டு போயிட்டாரு, அப்போ கெடுக்க செய்வார். கெட்டு போய் விட்டார். கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறது லக்கணத்திலேயே இருக்கலாம். லக்கணத்திலே ஒரு கிரகம் இருந்து கொண்டு அது பாவருடைய தொடர்பு கொண்டு தசாபுத்திகள் நடக்கும்போது அது கெடுதல் நடக்கலாம். ஆனால் கெடுத்து கொடுக்கறது எப்படி அப்படின்னு ஒரு விரிவாக ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டுட்டு நமக்கு அப்படியே விளக்கும். சரிங்களா? நிறையா பேர் வந்து கொஞ்சம் கெடுதல் நடக்கும்போதேன்னு ஆடி போயிடுவாங்க. அதில் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அப்போ தான் பார்க்கும்போது இது மாதிரி இந்த நேர காலகட்டத்தில் யோகம் வரும், புத்தியை நசர்த்தி சொல்லுவார்கள். கண்டிப்பாக யோகம் வரும், நடக்கும். அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. சரிங்களா? அது பார்ப்போம் எப்படின்னு. அதே மாதிரி நமக்கு அடுத்த வீடியோவில் வந்து இப்போ கெடுத்து கொடுக்குன்னு பார்க்குறோம். கொடுத்து கெடுக்கிறதையும் பார்ப்போம். கொடுத்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு எல்லாமே காலியாயிரும். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதை பார்ப்போம். சரி, இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக போடக்கூடிய ஒரு சிறு வயசு, ஒரு 32 வயசு 33 வயசுக்குள்ளே உள்ள ஒரு ஜாதகத்தை தான் போட போகிறோம். பார்ப்போம். அவர் பிறந்த தேதி 17/11/1995, டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1995 பின் இரவு 2:05 AM மதுரையில் பிறந்து உள்ளார். சரிங்களா? அவர் ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம். லக்கணமாக வர்றது சிம்மம். லக்கணத்தில் சந்திரன், சந்திரன் கூட மாந்தி இனவு. சரிங்களா? 3ஆம் இடத்தில் ராகு புதன் அஸ்தங்கம். 4ஆம் பாகத்தில் குரு சூரியன் சுக்கிரன் செவ்வாய். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். குரு நட்பாக இருக்கிறார். சூரியன் சுக்கிரன் பரவாயில்ல. அந்த 4ஆம் பாவகத்தில் லக்னாதிபதியும் குருவும் சுக்கிரனும் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறார். 7ஆம் பாவகத்தில் சனி வக்ரம். 9ஆம் பாவகத்தில் கேது. இவர் பூர நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கார். நட்சத்திரம் பூரம். இதில் அந்த கிரக நிலை வலுவை பார்க்கணும்னா சந்திரன் லக்னமும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எப்படிங்கயா அப்படி கேட்டிங்கன்னா, லக்கண ராசியை சனி பார்க்குறார். லக்கண ராசியில் மாந்தியும் இருக்கிறது. அந்த சந்திரன் வந்து தேய்பிர சந்திரன். சரிங்களா? அப்போ பூரம் நட்சத்திரத்துடைய சாரம் 4ஆம் பாவத்தில் வாங்கியிருக்கார். பூரம் வந்து இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து இடைஞ்சல தான் பண்ணுவார். சாரநாதன் இணைந்தப்பட்ட
பார்க்கக்கூடிய கிரகம், அங்கே சந்திரன் கூட இருக்கக்கூடிய கிரகம். மாந்தியை வந்து நம்ம வந்து தசாபுத்தி இல்லை, அது சில கெடுதல்கள் செய்யும். அதனால தான் மாந்தியை நம்ம அங்கே வருது. அதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் கெடுதல், சனியை போல கெடுப்பார். அதோட படிக்குவோம், ரொம்ப ஆழமாலாம் போக வேணாம். இந்த இடத்துல அவருக்கு பிறந்த காலத்தில் சுக்கிரதசை 16 வருஷம் 2 மாதம் 21 நாள், 16 வருஷமே வருவோம். சூரியன் ஒரு 6 வருஷம் 22 வயசு, சந்திரன் ஒரு 10 வருஷம் 32. இதில் சுக்கிரன் கொடுக்குமா கெடுக்குமானா, இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் கெடுக்கக்கூடியவர் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக கெடுக்கக்கூடியவர். அவர் வேறு எங்காவது இருந்திருந்து சனி செவ்வாயோட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக கெடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கு அவர் செவ்வாய் ஆட்சி பெற்றவனுடைய சேர்ந்து குருவோடைய சேர்ந்து சூரியன் கூட சேரும்போது 2 பாவரோடையும் ஒரு சுபரோடையும் சேர்கிறார். லக்கண சுபரோடைய அத்தனை பேருமே லக்கணத்துக்கு சுபர் தான். லக்கணாதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி கூட இணைவு பெறுகிறார். ஆகனால அந்த கோணாதிபதிக்கு மாதிரி அவரை மீறி ஒரு ஒன்றும் செயல்படுத்த முடியாது. கொஞ்சோன்னு அவர் கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கெடுதல் தேவை செய்வார். ஆனால் சுக்கிரன் நன்மையை செஞ்சார். வீடு கட்டினார்கள். வீடு இப்போ எல்லா வீட்லேயுமே பைக்கு வண்டிலாம் இருக்குது, வாகனம். இவருக்கு சுகபோகத்தை கொடுக்கல. வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தாய் தந்தைக்கு வருமானத்தை கொடுத்தார்கள், சொத்து வாங்கினார்கள், வீடு கட்டினார்கள். சுக்கிரன் கொடுக்க செய்தார். இவருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கத்தான் செய்வார். அது பரவாயில்லை. அடுத்தபடியாக சூரிய தசை ஒரு 6 வருஷம். சூரியன் வந்து இந்த 4ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். ஆட்சி பெற்ற, அதாவது செவ்வாய் கூட இருக்கும்போது சனி பார்க்கறதுனால தந்தைக்கு சின்ன சின்ன இடையூறுகளை செய்வார். மாற்று கருத்து கிடையாது. சின்ன சின்ன இடையூறுகளை செய்வார், இடைஞ்சல்களை செய்வார். அதாவது உயிருக்கு ஆபத்து வராது, வேலை செய்கிற லக்கம். அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாய் கூடையும் சேர்ந்து இருக்கிறதுனால சின்னதாக தந்தைக்கு ஒரு இடைஞ்சலை கொடுப்பார். அதோட நிப்பாட்டிக்கும். ஆனால் உயிருக்கோ கண்டத்துக்கு எதுவும் வராது சூரிய தசையில். லக்னாதிபதிங்கும் போது அவருக்கு எதுவும் கெடுக்க மாட்டாரா அப்படின்னா, லக்னாதிபதி அவருக்கும் சின்ன சின்னதாக நோயத்தான் கொடுத்துருப்பார். சின்ன சின்னதாகத்தான், பெருசாக இல்லை. அதை எடுத்துடணும். அதெல்லாம் நம்ம அப்போ நல்லது தான் அதிகமாக நடக்கும், கொஞ்சம் தான் கெடுதல் நடக்கும். அப்படி எடுத்துப்போம். ஏன்னா சனி பார்க்கறதுனால. சரி, சந்திரதசை அவருக்கு 22 வயசுக்கு மேலே சந்திரதசை ஒரு 10 வருஷம். சந்திரன் கெடுக்குமா கொடுக்குமானா, கெடுத்து கொடுக்கும். அவ்வளோதான். சந்திரன் சனியால் பார்க்கப்படுகிறார். தேய்புர சந்திரனாக இருக்கிறார். லக்கணத்திலே இருக்கிறார். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி. அதாவது 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு சந்திரன் நண்பர் தான். அந்த சனியும் மாந்தியும் தொடர்பு இல்லைன்னா அவருக்கு ஒரே அடியாக யோகத்தை தான் கொடுப்பார். குரு பார்வையோ அல்லது சுக்கிரன் என விட்டிருந்தாலும் ஏதாவது சுபக்கிரகங்கள் தொடர்பு கொஞ்சம் நன்மையை செய்வார். இந்த இடத்துல அவர் குரு தொடர்பும் சுக்கிரன் கூட தேவையில்லை. குரு தொடர்பு அல்லது வளர்புற சந்திரனாக இருந்தால் நன்மையை செஞ்சிருப்பார். சனி பார்வையும் இந்த மாந்தியம் செய்கிற இல்லாமல் இருந்தால் சரி பார்ப்போம். இவருக்கு எப்போ நன்மையை கொடுத்தார், எப்போ வேலையை கொடுக்குறாருன்னா, அதாவது சந்திரதசை சந்திர புத்தி பரவாயில்லை தான். அது சனி பார்க்கறனால. சந்திரன் செவ்வாய் லக்னாதிபதி ஒரு சுமாரான பலன். சந்திரன் ராகு அதுவும் கூட பரவாயில்ல. சந்திரதசை சனி புத்தியில் இருந்து சந்திரன் சனி புதன் கேது இந்த 3 புத்திகளும் அவரை பிழிஞ்சு எடுத்திருக்கும். அப்போ அந்த காலத்தில் படிப்பார், ஒரு இடத்துல படிக்க மாட்டார், இடம் மாட்டார், நல்ல மார்க் வாங்க மாட்டார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிப்பார். ஒரே இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவரை கெடுக்குது, அவர் குடும்பத்தை கெடுக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும், கண்டிப்பாக வந்தது. ஏன்னா நான்
தைரியமாக ஏன் சொல்கிறேன்னா, நான் பார்த்த ஜாதகத்தை உங்கள்கிட்ட போடுறேன் ஆய்வு பண்ணி. சரிங்களா? அப்போ சந்திரதசை சுக்கிர புத்தி, சந்திரதசை சூரிய புத்தி, அந்த பாவகத்துக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறார். நல்ல வேலையை கொடுக்குறாங்க, கொடுத்தாச்சு. நல்ல வேலை, நிரந்தரமான வேலையை கொடுக்குறாரு. அடுத்து அவருக்கு செவ்வாய் தசை தான் வருது. நல்ல வருமானம் வரும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், எந்த இடையூறுகளும் வராது. செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை வருது. ராகுவும் 3ஆம் இடத்தில் இருக்கான். இயற்கை சுபரான புதன் கூட இருக்கிறான். 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. ராகு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் லாபத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். ராகு வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கான். அப்போ செவ்வாய் ராகு குரு சொல்லவே தேவையில்லை, லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் கெடுக்கத்தான் செஞ்சாங்க, கெடுத்து கொடுத்தாங்க. மற்ற இதெல்லாம் வரும்பொழுது அந்த தசாபுத்தி அடிப்படையில் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த ஜாதகம் பார்க்கும்போது என்னாத்த ராசியும் லக்கணமும் கெட்டு போயிடுச்சு, தூக்கி போடியா. அந்த காலத்தில் அந்த ஜாதகத்தில் தள்ளி விடுவாங்கள்ல, இது ஒன்றுக்காகாத ஜாதகம், அந்த மாதிரி தள்ளி விட்டுறலாம். ஆனால் அங்கே ஆழமாக பார்க்கும்போது இந்த கிரகம் வலுவனுசரித்து பார்க்கும் பொழுது அருமையாக இருக்கிறது. என்னாத்த லக்கண ராசியோடு போய் சேர்ந்துருச்சு, தேய்புர சந்திரன் வர்றதுக்கு அவரும் பாவர் தானே அப்படின்னு ஈஸியாக ஒதுக்க முடியாது. இதே மாதிரி ஒரு ஜாதகமும் ஆய்வு பண்ணணும், அப்போ தான் அவருக்கு எப்படி இருக்கும். அப்போ ஏதாவது யோக ஜாதகம் நிறையா இருக்கா? யோக ஜாதகம் தான், அத்தனை ஜாதகமும் யோகம்தான். நான் அடித்து சொல்லுவேன், அத்தனை ஜாதகமும் தோஷ ஜாதகம். யாரை வேணாலும் எடுத்துக்கணும். பாரத பிரதமர், எத்தனை பிரதமர் இருந்தாங்க? 17 பேர் 30 வரைக்கும் இருக்காங்களா? அவங்களே எடுத்தாலும் கஷ்டப்பட்டுருக்காங்க, நல்லா வாழ்ந்துருக்காங்க, கஷ்டப்பட வேண்டிய காலத்தை கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி, நம்மளுடைய முதலமைச்சர்கள் ஜாதகம், இது உயர்ந்த பதவி, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு, இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க, இல்லை பெரிய தொழிலதிபர்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணும்போது கஷ்டப்பட்டு முன்னேறிப்பாங்க. அப்போ கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல. இப்படி அந்தந்த காலகட்டம் தசாபுத்தி காலகட்டத்தை அந்த அடிப்படையில் அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் அவங்க உயர்வாக அடைவாங்க. சரிங்களா? இப்போ பார்ப்போம், ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். அடுத்து நமக்கு இந்த கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பறிக்கக்கூடிய ஜாதகம், கொடுத்து கெடுக்கிறத பார்ப்போம் அடுத்த ஜாதகத்தில். சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.